கொண்டமை சுடரே திரைவரா மன்னும் அமதக்கண் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேதநெறி தழைத்து ஒங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்துண்டில் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மலைகள் தேரா இறைவனை இல்லைக்குங்குல் பொழுதொரு காலத்துண்டும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலை மேலேற துரும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். குற்று திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதை குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருளையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருந்தகையருடைய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனம் மொழி மிகளாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய இறைவர் நம்பி ஆரூரரை தனக்கு அடிமை என்று உணர்த்துவதற்காக திருமண பந்தர் இடை சென்று நம்பி எதிர் நின்று அங்கிருக்கக்கூடிய அவையோர்களுடைய முன்னிலையில் எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள் என்று அவையோரை தன்பால் ஈர்த்து இங்கு இருக்கக்கூடிய நாவல் நகர் ஊரான் என்னுடைய அடிமை என்று அவர் சொல்ல உடனே அங்கு இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் வீட்டார் அனைவரும் கோபம் கொண்டார்கள், சிரித்தார்கள். என் நினைந்தான் கொல் என்று பலவாறு அவர்கள் கருதிய நிலையில் மேடையில் இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் நன்றான் மறையோன் மொழி என்று அவரை பார்த்து சிரித்து நிற்கிறார் என்ற பாடலோடு நிறைவு செய்திருக்கிறோம். எனவே 38வது பாடலோடு கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 39வது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யாக்கும் மிக்கான் மிசை உத்திரிய துகில் தாங்கி மேல் சென்று அக்காலம் உன் தந்தைதன் தந்தை ஆள் ஓலை ஈதான் இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது என் ஏட என்ன. இந்த பாடல்ல இவ்வாறு மேடையில் இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் மறையவரை பார்த்து நன்றால் உன்னுடைய மொழி என்று அவரை பார்த்து சிரிக்கின்றார். அந்த சிரிப்பை கண்ட பெருமான் அஞ்சி நடுங்குவது போல பாவனை செய்து கொண்டாராம். நான் சொல்றாரு, நக்கான் முகம் நோக்கி சிரிப்பவர் நம்பி ஆரூரர். எனவே நக்கான் முகம் நோக்கி நடுங்கி அப்படி உடம்பெல்லாம், ஏன்னா முன்னையே அவருக்கு வயதான தோற்றம், அந்த வயதுக்குரியதாக உடம்புல நடுக்கத்தை காட்டி
அப்படியே நுடங்கி அப்படி கொஞ்சம் அப்படியே உடம்பை குறுகி கொண்டு. எனவே அவர் அரச தோரணையில் இருக்கக்கூடியதுனால பெரியவரே உமது மொழி மிக நன்றாக இருக்கிறது அப்படின்னு அவர் அந்த அதிகார துணியில அவர் சொல்ல, அதற்கு இவர் அஞ்சுவது போலவும் நடுங்குவது போலவும் இங்க சொன்னார். அஞ்சி, அதனால நடுங்கி நுடங்கி இப்படிலாம் நிக்கிறவர் யார் யார்? யாக்கு மிக்கா, எல்லோருக்கும் மேலானவன், எல்லோருக்கும் மேலானவனாக இருக்கிற இறைவன் இவ்வாறு நம்பி ஆரூரர் மொழிய அப்படியே நடுங்கி நுடங்கி நிற்கிறாராம். எனவே யாக்கு மிக்கான் தன் மேல போட்டிருக்க உத்திரிய சொல்லக்கூடிய மேலாடை சொல்றார். மிசை உத்திரிய துகில் தாங்கி தன்னுடைய தோல் மீது போட்டிருக்கக்கூடிய மேல் ஆடை, அந்த உத்திரியம் என்றதற்கு பெயர். அதனால மிசை மேலாக உத்திரியம் ஆடை, மேல் இருக்கக்கூடிய உத்திரியமாகிய அந்த ஆடை தாங்கி பக்கத்துல இன்னொரு அடி நெருக்கமா போய் நின்று பெருமான் அவரை பார்த்து சொன்னாராம், என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா உனக்கு? அதாவது நடுங்கினார், முடங்கினார். அப்புறம் அடுத்த வினாடி அருகல போய் ஒரு அடி முன் நின்று மேடையில் இருக்கக்கூடிய ஆரூரரை பார்த்து கேட்கிறார், என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்கிறாராம். அக்காலம் உன் தந்தையும் தந்தை, உங்க பாட்டா இருக்கிறான்ல, உங்க பாட்டை ஒரு ஓலை கொடுத்துருக்கிறான், அதை வச்சுக்கிட்டு நான் வந்து நின்னா உனக்கு சிரிப்பா வருதா உனக்கு? அது கேட்கிறான். அக்காலம் உன் தந்தையின் தந்தை ஆள் ஓலை ஈதார், உங்க பாட்டா ஒரு ஓலை எழுதி கொடுத்துருக்கிறாரியா, அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப நான் உன்னை பார்த்து நீ என்னுடைய அடிமை என்று சொன்னா உனக்கு சிரிப்பு வருதா உனக்கு? இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது என் இந்த நான் உன்னுடைய உன் முன் நின்று நீ என் அடிமை என்று சொல்வது உனக்கு சிரிப்பாக இருக்கிறதோ என்று பெருமான் கேட்கிறாராம். சிரித்தது என் ஏட. இந்த ஏட என்று சொல்லு பழைய காலங்கள்ல அடிமைகளை அழைக்கின்ற சொல் என்று சிவகவிமணி ஐயா அவர்கள் தன் உரை குறிப்பில் தருகிறார்கள். ஏட அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பொதுவா நமக்கு கீழே நிற்கிற ஆட்களை என்ன சொல்லுவாங்க, ஏய் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க சுந்தரரே இறைவன் அப்படி பாடி இருப்பார் என்பதை நீங்க பார்க்கலாம். மீளா அடிமை பதிகத்துல சொல்வது ஏய் எம்பெருமான் அப்படிம்பார். அது அந்த உரிமையின் காரணமாக. இப்ப நமக்கு கீழே இருப்பவரை பார்த்து ஏய் அப்படிமா உடனே யாராவது நம்ம ஏய்ன்னு சொன்னா என்ன மூட்டு வேலைக்காரனா என்ன ஏய்ங்கிற அப்படின்னு கேட்பது இயல்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஆக பழைய காலங்கள்ல ஏட என்ற சொல் அடிமையை அழைக்கின்ற சொல். ஆனால் பெருமான் சொல்லுகிறாராம், முதல்ல அவர் மேடையில் இருக்கக்கூடியவர் தன்னை பார்த்து சிரித்த பொழுது நடுங்கி முடங்கி அதன் பிறகு ஒரு அடி மேலெடுத்து நெருங்கி சென்று நின்று உன் தந்தையின் தந்தை ஆள் ஓலை ஈதார், அவர் உங்க பாட்டை ஒரு ஓலை கொடுத்திருக்கிறாரு, அப்படி கொடுத்த பிறகு நீ என்னை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா, உனக்கு என் செயல் உனக்கு சிரிப்பை தருகிறதா அப்படின்னு நெருங்கி போய் நின்று அவரை பார்க்கிறாரா. உடனே அந்த இந்த செயல் நடந்த உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா, மாசிலா மரபில் வந்த வள்ளல், மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசமும் வேதியனை நோக்கி நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தனக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். சிரித்ததுனாலதான் கோபம் வந்துருச்சு போல இருக்குது பெரியவருக்கு அப்படின்னு இவர் என்ன நினைச்சாராம், மாசின் மரபில் வந்த வள்ளல், குற்றம் இல்லாத மரபு. ஏன் நம்முடைய பெருமானுக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்து வந்து தோன்றியவர். மாதொரு பாகானார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்து தோன்றி என்று முன்னை சொன்னதுனால இவர் வந்தது வழி வழியா பெருமானுக்கு அடிமை என்கிற அந்த மரபுல வந்திருக்கிறார்.
அந்த வேதியர் குலம் என்கின்ற வகையில அடிமை என்கிற உணர்வுல நிற்கக்கூடிய ஒரு மரபுல வந்ததுனால இங்க சொன்னாரு மாசிலா மரபில் வந்த வள்ளல். சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகிய நம்பி ஆரூரரை சேக்கிழார் குறிப்பிடுகிறார் வள்ளல். ஆக மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, இங்க வேதியன் யாரு அப்படின்னு கேட்டா வந்திருக்கக்கூடிய மறையவராகி இறைவன் தான் வேதியன். எனவே வேதியனை நோக்கி நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியா, இந்த நெஞ்சுக்குள்ள இருந்தது அன்பு, அந்த அன்பு உள்ள கிடக்கிறது. ஆனா இவர் செய்த செயல் என்ன நிலை ஏற்படுத்தது? மேடையில் மணப்பந்தல் இருப்பவரை பார்த்து நீ என் அடிமை என்று சொன்னதுனால கோபம் வந்தது. மற்றபடி இவருடைய தோற்றம் இவரை பார்க்கும் போதெல்லாம் அன்புக்குரிய வடிவமாகத்தான் புலப்பட்டது. அதனால சொன்னாரு இவர் நெஞ்சுக்குள் இருந்ததும் நேசம்தான். நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியார். அவரு இப்படி சொன்ன உடனே உன் தந்தையும் தந்தை ஓரை கொடுத்திருக்கிறார், நீ என்னை பார்த்து சிரிக்கின்றாயா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அன்பு காரணமாக சிரிப்பை நீக்கி அவரை பார்த்து சொன்னாராம், ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம். பெரியவரே, எனக்கு தெரிந்தவரே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அந்த அரசருடைய அரண்மனையில வளர்ந்த பொழுது நீதி நூல்கள் பலவற்றை பயின்றிருக்கிறார் நம்பி ஆரூர். எனவே நான் இதுவரை படித்த வரையில் ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமை என்பது இந்த மாநிலத்தில் இல்லை. எனவே நீ சொல்வது புதிதாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. இப்படி கேள்விப்படாத ஒன்றை, இதுகாரும் இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை நீ சொல்வது இது என்ன முறை? இது இதனால அந்த இது முறையானது அல்ல என்பதனால சொன்னாரு ஆசில் அந்தணர்கள். ஆசுனா குற்றம், இல் குற்றம் இல்லாத அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல் இந்த உலகத்தில் இல்லை. எனவே ஆசில் அந்தணர் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம். நீதாயா முத சொல்ற. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒருத்தங்க யாரும் சொன்னதே இல்லை. எனவே உனக்கு என்ன பித்து இது பிடிச்சிருச்சா? சாமி பார்த்து கேட்கிற, உனக்கு என்ன பித்து பிடிச்சிருச்சா? ஏன் அது பித்து பிடிச்சாதான் இப்படி ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க. நீ வேற வயசான காலத்துல வேற உங்களுடைய தோற்றத்தை பார்த்து எல்லாரும் வணங்கி நின்று உங்களுடைய வருகையை நான் மகிழ்ந்தோம் அப்படின்னு நாங்கெல்லாம் வணங்கி நின்னா நீ இதான் வாய்ப்பு என்று கருதி என்னை நீ அடிமை என்று சொல்லுகிறாய். இதுல வேற எங்க பாட்டான் வேற ஓலை எழுதி கொடுத்தான் வேற நீ சொல்ற. அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதது எங்கேயா இந்த உலகத்தில் இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இல்லாத ஒன்றை நீ சொல்வதனால் பித்தனோ அப்படின்னு இறைவரை பார்த்து கேட்கிறாருங்க. பெருமான் அதுக்கு சிரித்து கொண்டு என்ன பதில் சொல்லுகிறார்? அடுத்த பாட்டு நல்லா அற்புதமான ஒரு பாட்டு, ஆழமான பாட்டு. சொன்னார், பித்தனும் ஆக பேயனும் ஆக, பித்தனும் ஆக பெண்ணும் பேயனும் ஆக, நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும் எத்தனை தீங்கு சொன்னாலும் யாது மற்ற அவற்றால் நானே அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். பெருமான் என்ன சொல்றாரு? ஓ, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரனாக தெரிகிறதா? சொல்லு, பரவாயில்ல. பைத்தியம் சொல்றியா? சொல்லு. இல்ல பேயன், பேய் பிடித்தவன், பேயன்னா பேய் பிடித்தவன் என்று சொல்வது. ஆக பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் சரி, அல்லது பேய் பிடித்தவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல இன்னும் ஏதாவது புதுசு புதுசா சொல்ல. ஏப்பா நீ சொன்னதெல்லாம் பழசாவே இருக்குது. அதனால பித்தனும் ஆக பின் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னால், அந்த எத்தனை தீங்கு சொன்னாலும் அப்படின்னா
இன்றைய நிலை வரை நீ ஏதாவது புதிதாக சொன்னாலும் கூட அதையெல்லாம் கேட்டு நான் கவலைப்படுபவனோ அல்லது வருத்தப்படுபவனோ அல்லது கோபப்படுபவனோ அல்ல. நீ என்ன சொன்ன சொல்லியா சேர்த்து சொல்லு. எனவே நீ என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன். என்னையா பைத்தியக்காரன் சொல்லு கூட உனக்கு கோபம் இல்லையா, வராதியா? பேயன்னு சொன்னாலும் வராதியா? வேற ஏதாவது என்ன வேணாலும் நீ சொல்லு, எனக்கு கோபம் வராது அப்படின்னு இறைவன் சொல்லுகிறான். நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். பித்தனும் ஆக பெண்ணும் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும், அப்படியே நீங்க அப்பர் தேவாரம் படிச்சீங்கன்னா, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரியணி எளியான என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன். இந்த விட்டுட்டார் சாமி. அப்ப சொன்னாரு 4 2 அப்படியே எடுத்துட்டு பித்தனும் ஆக பின் பேயனும் ஆக எத்தனை தீங்கு சொன்னார். அந்த எத்தனை தீங்குங்கிறதுக்கு ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா அப்ப சொன்னாரு நீங்க ஃபுல் பண்ணிக்கலாம். நீங்க அங்க அவர் என்ன சொன்னாரு, நான் எவ்வளவு பெரிய பெரியவன் நீ, எத்தனை அரியணி எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோம். அத்தனையும் பொறுத்தவன் நீயாயிற்றே அப்படின்னு. ஆனா சாமி இங்க சுந்தர நம்பி ஆரூர்கிட்ட என்ன சொல்றாரு, ஏற்கனவே திருநாவுக்கரசு தன்னை சொன்னாரு பித்தன் பேயன் நாயன் அப்படின்னாரு. நீ என்ன சொல்ற, அவ்வளவுதானே சொல்லியா அப்படின்னு சாமி நிக்கிறாராம். பித்தனுமாக பின் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும் யாரும் மற்ற அவற்றால் நானேன். நானுதல் நாமளா இருந்தா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமான் 14 ஆண்டுகளுக்கு முன் இவர் கைலாயத்துல வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இப்ப வந்திருக்கிறார். நீங்க நல்லா சிந்தித்து பார்க்கணும். ஏன் மயங்கும் போது தடுத்து ஆண்டு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவர் மயங்க போறார் என்று சொல்லித்தானே பெருமான் வந்திருக்கிறார். இப்ப இவர் மயக்கத்துக்கு ஆளாகிற தருணத்தில் வந்து நீ என் அடிமைன்னு சொன்னா அதை உணர்ந்து கொண்டு நிற்க வேண்டியவர் உணராது நிற்கிறார். அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஏயா உன்னை ஆண்டு உனக்கு அருள் செய்யலான்னு வந்தா என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரனா தெரியுதா? நான் கிளம்புறேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் அருமை தெரியும், அன்னைக்கு வா பேசிக்கிறேன். அப்ப சாமி கிளம்பி போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஒருபோதும் நம்ம அவரை பிடிக்க முடியாது. ஏன், இந்த உயிர் அவன் உணர்த்தினால்தான் உணரும், இல்லைன்னா உணர முடியாது. அப்ப இறைவன் தன்னுடைய அன்புக்குரிய தொண்டரை ஆட்கொள்ள வருகின்ற இடத்துல அவரை பலவாறு பழித்து சொல்லணும் நிலையில் கூட தான் கோபக்கும் கொள்ளார், அதை கண்டு வருத்தப்படாது நிற்கிறான் என்பதை எண்ணி பார்க்கும்போது அவன் ஒரே ஒரு கொள்கையில உறுதிப்பாடாக நிற்கிறான். எது? இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து அவன் மாறுவதே இல்லை. அவனுடைய கருணை மாற்றம் இல்லை. நாம் அவனை என்ன சொன்னாலும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் தன் இலக்கை விட்டு விலகாது நிற்பது அவனுடைய குறிக்கோள், அவனுடைய பணி அதுதான். எனவே பெருமான் இவரை ஆட்கொள்ள வந்திருக்கிற காரணத்தினால நீ என்னை என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை பற்றி வருத்தப்படுபவன் அல்ல. இதனால நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வள்ளுவ பெருந்தகை அழகான ஒரு பகுதி. நீங்க குறட்பாவில் பார்த்தீங்கன்னா இல்லறம் அப்படிங்கிற பகுதி கடந்து அந்த அறம் சொல்லுகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குறட்பா சொல்வார். அதாவது இல்லறத்தை உயர்த்த வேண்டும் என்று கருதுகின்ற தலைவனுக்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அந்த குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இரவு பகல் நேரம் காலம் சோம்பல் இதையெல்லாம் கருதினால் அந்த இல்லறத்தை அந்த தலைவன் உயர்த்த முடியாது. அழகான குறட்பாங்க. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். என்ன அழகா சொல்றான்னு பாருங்க. குடி செய்வார், இந்த அதிகாரமே குடி செய்தல்
என்பது அதிகாரம். அந்த குடி செய்கின்ற அந்த தலைவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? 3 செய்தி இருக்கக்கூடாது. எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னார். முதல்ல ஒன்று சொன்னார், குடி செய்வார்க்கு இல்லை பருவம். பருவம்னா நம்ம சொல்லக்கூடிய காலம். இப்போ மழை காலம், வெய்யற்காலம், பனிகாலம், இரவு பகல், இப்படி சொல்லப்பெறுகின்ற கால வேறுபாடுகளை அந்த தலைவன் கருதக்கூடாது. எனவே பருவம் அந்த தலைவனுக்கு இல்லை. குடி செய்வார்க்கு இல்லை பருவம். மடி செய்து, மடினா சோம்பல், தாம் சோர்ந்து விட்டால் அந்த குடியை அந்த தலைவன் உயர்த்த முடியாது. எனவே மடி என்கிற சோம்பல் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த தலைவன் காலத்தை கருதக்கூடாது. இரவு பகலோ அல்லது வேறு வேறு வகையான பருவம் என்கின்ற உணர்வுகளோ அவற்றையெல்லாம் அவன் கடந்து நின்றால்தான் அந்த குடியை உயர்த்த முடியும். இப்போ குடி செய்யக்கூடியவனுக்கு காலம் கருதக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. மூணாவதா அவங்க சொன்னாருங்க, மானம் கருதக்கூடாது. தனக்குன்னு ஒரு மானம் இருக்கிறது அப்படின்னு கருதுனானா அந்த குடியை உயர்த்த முடியாது. இதாங்க குடி செய்தல் என்கின்ற பகுதியில வள்ளுவ பெருந்தகை உணர்த்துகிறார். அப்ப மடி செய்து மானம் கருத கெடும். இதை நீங்க இல்லறத்துக்கும் வச்சுக்கலாம், நாட்டு மன்னனுக்கும் வச்சுக்கலாம், இறைவனுக்கும் வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று கருதுகின்ற தலைவன் நேரம் காலம் பார்க்காது அவனுடைய உழைப்பு, அதுக்கு அடுத்தது சோம்பல் இல்லாது இருக்கக்கூடிய உழைப்பு, பிறகு மூன்றாவதாக தன்னுடைய குழந்தைகளிடத்திலேயோ அல்லது பெற்றோரிடத்திலேயோ அல்லது மனைவியிடத்திலேயோ இப்படி எங்கு பார்த்தாலும் தனக்கென்று ஒரு மானம் இருக்கிறது என்று கருதினால் அந்த குடியை உயர்த்த முடியாது. அதெல்லாம் அந்த வீட்டில் அதெல்லாம் விட்டு நின்னால்தான் உயர்த்த முடியும். அந்த வகையில் ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு இந்த மூன்றும் இருக்கக்கூடாது என்பது வள்ளுவ பெருந்தகை அறிவுறுத்துகிறார். ஆக குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். இது அரசனுக்கு வச்சுக்கோங்களேன். அந்த அரசன் என்பவன் நேரம் காலம் பார்க்காது, அடுத்தது சோம்பல் இல்லாது, தன்னை குடிமக்களை உயர்த்த வேண்டும் என்கிற குறிக்கோள் ஒன்றை மட்டுமே கொண்டவன். இந்த மக்கள் தன்னை புகழ்கிறார்கள், இகழ்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்து நின்றால்தான் அந்த குடியை உயர்த்த முடியும். இது இல்லறத்தில் இருக்கிற தலைவனுக்கும் பொருந்தும், நாட்டை ஆளுகிற மன்னனுக்கும் பொருந்தும். மூன்றாவது எடுத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பொருந்தும். சிவபெருமானுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டா, அடியார்கள் என்கின்ற குடி, அந்த அடியார்கள் தான் அந்த குடியில் இருப்பவர்கள். அடியார்கள் என்கிற குடியை உயர்த்த வேண்டும் என்று கருதுகிற தலைவன் நேரம் பார்ப்பதில்லை. அடியார்கள் என்கிற குடியை உயர்த்த வேண்டும் என்கிற தலைவன் சோம்பல் இல்லாதிருப்பவன். அடியார்களை உயர்த்த வேண்டும் என்று கருதுகிற தலைவன் மானம் கருதுவது இல்லை. நீங்க இந்த பெரிய புராணத்துக்குள்ளேயே இதுக்கு இடம் பார்த்து கொள்ளலாம். இறைவன் காலத்தை கருதுவது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய புராணம் நம்ம பின்னே படிக்க போறோம். அவருடைய இல்லத்துக்கு இறைவன் எப்போது வந்தான், எப்படி வருகிறார், எந்த சூழலில் வருகிறார். இரவு 12 மணிக்கு வருகிறார். எப்ப வராது? நல்ல மழை காலம், மழை பெய்து கொண்டிருக்கிற காலம். பிறகு இரவு 12 மணிக்கு தொண்டருடைய இல்லத்துக்கு வந்த தலைவன் கதவை தட்டிட்டு நிற்கிறாரு. ரொம்ப பசியோடு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. ஆக மிகவும் பசியோடு வந்ததாக அந்த பெருமான் சொல்லும்போது இரவு 12 மணிக்கு அந்த பெருமான் நிற்கிறார். அப்ப அந்த தலைவன் காலத்தை கருதாது, நீங்க
அப்படின்றத சிந்தித்து பார்க்கணும். இளையான்குடி மாறனாருக்கு முத்தி என்கிற பேரு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார் இறைவன். அந்த கொடுக்க வருகிற பெருமான் என்ன பண்ணலாம்? காலையில் நேரம் வந்து நல்ல பூசையெல்லாம் சிவ பூசையெல்லாம் முடிச்சுட்டு நிற்கிற நேரம் வந்து நின்று பூசையை முடிக்க வந்திருந்து, எப்பா உன்னை கூட்டிகிட்டு போனாலும் வந்திருக்கிறேன் பாப்பான்னு கூட்டிகிட்டு போறா இல்லையா? படுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரம் 12 மணிக்கு மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இரவு 12 மணிக்கு வந்து நின்று இந்த பெருமான் அருள் செய்யறான்னா என்ன கருத்து அப்படி கேட்டா, தன்னுடைய தொண்டனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கருதுகிற அந்த தலைவன் காலத்தை கருதாது அதை செய்து முடிக்கிறான். இன்னொரு 5-6 மணி நேரம் காத்திருந்தா பகல் பொழுது வந்துவிட போகிறது. பகல் அருள் செய்யலாம் இல்லையா? அப்படின்னா இப்ப அந்த பக்குவம் வந்து விட்டது. வீடு பேர் கொடுக்கக்கூடிய காலம் வந்தாச்சு, தாமதம் இல்லாது கொடுக்க வேண்டும் என்று கருதியதுனால அந்த தலைவன் காலத்தை கருதவில்லை. நம்ம தேவாரத்துல நம்முடைய கடவுர் தேவாரம் சொல்லுவாங்க, தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார் பெருமான் அடிகள். அவரை நீங்க வணங்கினீங்கன்னா அப்புறம் சொல்ல மாட்டாராம், அப்பவே கொடுப்பாராம். தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார் பெருமான் அடிகள் என்று கடவுர் வீரட்டானத்தினுடைய தலத்து தேவாரத்துல இதை நமக்கு அருளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக தான் மானம் அந்த காலத்தை கருதுவதில்லை, சோம்பல் என்கின்ற அதற்கு ஆட்படுவதில்லை. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தனக்கு என்று எதையும் கருதுவதில்லை. நீங்க என்ன சொன்னாலும், நீங்க பின்னாடி வந்த புலவரும் பாடினாங்க, சொல்லால் அடித்தார்கள், வில்லால் அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், செருப்பால் அடித்தார்கள், எல்லாத்தையும் இந்த சாமி வாங்கிக்கிட்டாரே. ஏன் எதையும் அவர் பொருட்படுத்தல. ஏன் தனக்கு என்று ஒன்றையும் கருதாதவன் அப்படின்பதற்கு அந்த பின்வந்த புலவர் பாடி இருக்கிறார். நம்முடைய பெரிய புராணத்துல இன்னொரு இடம் நீங்க பார்க்கலாம். நம்முடைய இயற்புகையாருடைய புராணம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றத்தார்கள் எல்லாம் அவர் கொடுத்துருவார். மனைவியை வேண்டி வந்தார், மனைவி கொடுத்தாச்சு. சுற்றத்தார்கள்லாம் பூம்புகாருடைய எல்லையில சூழ்ந்து கொண்டார்கள். வந்து நின்று இந்த வந்திருக்கிற இறைவரை பார்த்து, ஐயா இயற்பகை பித்தனானார், அவர் தான் ஏதோ அந்த அடியார் கொடுக்குற ஏதோ கொடுக்காருன்னா உனக்கு எங்கேயா போச்சு அறிவு, நீ வந்து கேட்க வந்துடலாமா நீ அப்படின்னு போய் சுற்றி வளைந்து நிற்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால இறைவன் தன்னை எந்த நிலையிலும் தனக்கு என்று ஒன்றை கருதுபவனாக இறைவன் இல்லை. இந்த மூன்றும் இல்லாதவன் என்பதனாலதான் அடியார்கள் என்கிற குடியை அவன் உயர்த்தி வைத்திருக்கிறான். இப்ப இந்த குறிக்கோள் யாரெல்லாம் ஒரு குடியை உயர்த்த வேண்டும், ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்றாலும், ஒரு நாட்டை உயர்த்த வேண்டும் என்றாலும், ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று கருதினாலும், இந்த மூன்றையும் கருதினால் உயர்த்த இயலாது என்பதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அறிவுறுத்துகிறார். சேக்கிழார் பெருந்தகை அதை இந்த பாடல பெருமானிடத்தில் வைத்து காட்டுகிறார். பித்தனும் ஆக பின் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும் யாதும் மற்ற அவற்றால் நானே அதெல்லாம் கண்டு நான் வருந்துபவன் அல்ல. எனவே நீ என்ன வேணாலும் சொல்லிக்கொள், அதை பற்றி என்னை உனக்கு தெரியலையா, அத்தனைக்கும் என்னை ஒன்றும் அறிந்திலையாக, நான் யார் என்பது உனக்கு தெரியலையா அப்படின்னு சுவாமி கேட்கிறார். அவரு திகைத்து நிற்கிறார். தெரியல அப்படிங்கிறது அவருக்கு வேற ஒன்றும் இல்லை. அதனால சொன்னாரு, சரி அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் நீ செய். என்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, வித்தகம் பேச வேண்டாம். வித்தகம் என்பதற்கு சதுரப்பாடு என்று சொல்வதுங்க. சதுரப்பாடு என்று சொல்வது நம்ம வழக்குல சொன்னோம்னா கெட்டிக்காரத்தனமா பேசுவது அப்படின்னு சொல்வது. ரொம்ப உனக்கு நினைப்பு, நீ கெட்டிக்காரத்தனமா பேசுற நினைப்பா உனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதான் சதுரப்பாடு. எனவே வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றான். நீ என்னுடைய அடிமை, நான் சொல்றது நீ செய்யணும், இதான் நான் வந்து நிற்கிறேன். நீ செய்வியா மாட்டையா, செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் உரிமை கிடையாது, செய்ய வேண்டும். அப்படிதான் பெருமான் வந்து நிற்கிறார். எல்லாருக்கும் திகைத்து போய் நிற்கிறார்கள். திருமண பந்தரில்
அமர்ந்திருக்கும் பொழுது இப்போ நினைச்சு பாருங்க, நரசிங்க முனையரையர் இருப்பார், சடைய நாயனார், இசைஞானியார் எல்லோரும் இருக்கிறாங்க. அன்பாக வளர்த்த மகன், அரண்மனையில் வளர்ந்தவர், அவர் ஒருத்தர் பெரியவர் நின்று அடிமை என்று சொல்லுகிறாரே, அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒன்றாயிற்று என்று எல்லோரும் வியந்து நோக்கி நிற்க, மறையவராக இருக்கக்கூடிய அந்த பெரியவரை பார்த்து நம்பி ஆரூரர் என்ன சொல்லுகிறார்னு சொல்றார். கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும், கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும், உண்டு ஓர் ஆள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர். தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர் துணைவனாரை. இவர் தொண்டர், அவர் துணைவர். ஏன்? உயிர் துணையாக இருப்பவன் இறைவன் தான். தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கு, அப்பர் வாக்கு. எனவே இறைவன் தான் துணைவன். அந்த இறைவன் பிறவிதோறும் துணையாக இருப்பதனால அவனுக்கு வழித்துணை நாதன் என்று பெயர். நம் நெஞ்சுக்கு அவர் தாங்க துணை, நம்முடைய பிறவி பயணத்துக்கு அவர் துணை, அதனால வழித்துணை நாதன். நம் நெஞ்சுக்கு அவன் தான் துணை, எனவே மனத்துணை நாதன். இந்த ரெண்டு பேரும் அவனுக்கு உண்டு. வழித்துணை நாதர் வடமொழியில மார்க்க சகாயேஸ்வரன் பேர். மார்க்கம் அதுதான் வழி, மார்க்க சகாயேஸ்வரர் என்று பல தலங்களில் பெருமானுக்கு பெயர். வலிவலம் என்ற திருத்தலத்துல இறைவனுக்கு மனத்துணை நாதன் பேர். ஆக நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் அவன் தான் துணை. அது எப்படிப்பட்ட துணை? தோன்றா துணை, தோன்றுகிற துணை அல்லங்க, தோன்றா துணை. எனவே தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்பதனால இந்த இடத்துல சுவாமி சொன்னாரு துணைவனாரை. என்ன சொல்றாரு பாருங்க, நம்பி ஆரூரர் மேடையில நிற்கிறார், இவரு கொஞ்சம் கீழே நிற்கிறாரு. இவரு நீ வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். என்ன சொல்லணும் அவருக்கு தெரியல. அப்படியே அவரை பார்க்கிறாங்க. பெரியவரே, பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனா நீ சொல்றத பேச்ச காதுல கேட்டா கோபந்தாயா வருது. உன் தோற்றத்தை பார்த்தால் வணங்க தோன்றுகிறது, நீ பேசின பேச்ச நினைச்சா கோபம்தான் வருது. இப்ப தோற்றத்தை கண்டு வணங்குவதா இல்ல நீ பேசுற பேச்ச வச்சு கோபப்படுவதான்னு எனக்கு தெரியலையா. அதான் சொல்றாருங்க, கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும், உருகி நிற்கும். தோற்றத்தை காண காண என் நெஞ்சு நெகிழ்ந்து நிற்கிறது. ஏன்? அந்த மூத்த வடிவமேயோ, அதன் படிவமேயோ, அதன் முதலேயோ என்று சொல்லப்பட்ட அந்த வடிவம் அல்லவா இது. எனவே பேர் அழகின் மூத்த வடிவமா அல்லது அது படியோ அல்லது வைதீகத்தின் வித்தோ என்று சொல்லக்கூடிய வடிவமாக இருப்பதனால் உன்னை காணும்போது வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் நீ பேசிய பேச்சை நினைக்கும் போது கோபம்தான் வருது. நாம் அப்படி நிறைய இடங்கள்ல இடர்படுமா இல்லையா? அவரு நல்லவர் தாயா, ஆனா அவர் அன்னைக்கு ஒரு சொன்னார் பாத்தியா, அதுக்கு தான் என் மனசுல விட மாட்டேன் அப்படி சொல்லுவதும். அப்ப தோற்றம் வணக்கத்துக்குரியதாக இருக்கிறது, நீ பேசுகிற பேச்சு கோபத்தை உடனே ஆக்கிறதா. சொல்லுவாங்க பித்த வார்த்தை பேசின பைத்தியக்காரத்தனமா பேசின பாத்தியாயா, அதை நினைச்சா கோபம் தாயா வருது. அதனால கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். எது? இந்த அன்பு உன்னை பார்க்கும்போது அன்பு வருவது, அந்த அன்பு நிலையில உடனே கோபமும் வருது. ரெண்டும் அடுத்தடுத்து வருகிறது. எனவே என்னமோ ஓலை ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு சொன்னீரே, அந்த ஓலை என்ன இங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாராம். உண்டுவோர் ஆள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன். சரி, ஏதோ ஓலை இருக்கிறது நீ சொல்லுகிறீர் அல்லவா, எங்க அந்த ஓலையை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாராம். தொண்டானார் ஓலை காட்டுக. பெரியவரே,
எங்கே அந்த ஓலையை காட்டுங்க அப்படின்னு கேட்டாராம். யார? துணைவனாரை. சாமியும் சாதாரண அவர் இல்லைங்க. எப்படி சொல்லுவாருன்னா, அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப வருகிற பெருமான். நீங்க எப்படி சொல்லலாம்னா, உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ப அருள் செய்கிற பெருமான். இவர் எப்படி வித்தகம் பேசுகிறாரோ அதுக்கேற்ப அவரும் வித்தகம் பேசுறது. ஏன்? எத்தனை உயிருக்கு அருள் பாதிக்கிற பெருமான், அவர்கிட்ட போய் யாராவது வித்தகம் பேசி வெல்ல முடியுமா என்ன? அதனால இவர் கேட்கிறாரு, பெரியவரே இங்க இந்த ஓலையை காட்டுங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே இதாப்பா ஓலைன்னு காட்டினாரா என்ன? இல்ல. என்ன சொல்றாரு பாருங்க. ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணல் பாலையோ. ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணல் பாலையோ. அவை முன் காட்ட பணி செய்பாலை என்ற வேளையில் நாவலூரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று மால் அயம் தொடராதானை வரிந்து பின் தொடரல் உற்றால். என்ன நடக்குதுன்னார். ஓலை காட்டு அப்படின்னு கேட்டாராம். யாரு? தொண்டர். அப்படி சொன்னோடனே சாமி சொன்னாராம், இங்க பாரு, ஓலையை பார்க்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. ஓலை நீ காணப்பாலையோ. பாலையோ அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு கேட்டா, நீ அந்த ஓலையை காணக்கூடிய உரிமை உடையவன் அல்ல. நீ அடிமை. சபையில காட்டுவேன், உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. நம்ம என்ன பார்த்து அடிமைன்னு சொல்ற நீயே எங்கிட்ட ஓலையை காட்டணுமா இல்லையா? உங்கள்கிட்டலாம் காட்ட முடியாதியா? அப்ப கோபம் வருமா வராதா? இயல்பா கோபம் வரும். அது அப்படியே சொல்றது பாருங்க. ஓலை காணப்பாலையோ. நீ ஓலை காண்பதற்கு வலிமை உடையவனா, உரிமை உடையவனா? இல்ல. எனவே அவை முன் காட்ட பணி செய்பாலை. நான் சபையில காட்டுவேன். அவங்க சொல்லுவாங்க என்னன்னு, நீ அது பெரிய சொல்றது கேளியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நீ பணி செய்வதற்கு உரியவன், உன்னிடத்தில் ஓலை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்ட மாட்டேன் அப்படின்னாரு. கோபம் வந்துருச்சுங்க. உடனே என்ன பண்ணாரா? அப்படியே இருந்தவர் என்ன பண்ணாரு? எழுந்தார். கோபம் வந்துருச்சு. வெகுண்டு மேல் விரைந்து சென்று தான் வரையா உன்னை பார்த்த எக்கட என்ன அடிமை சொல்லிட்டு எங்கிட்டயே ஓலை காட்ட மாட்டேங்கிறான்னு என்ன பண்ணாரு? எழுந்து விரைந்து அவரை நோக்கி வருகிறாராம். இவர் தன்னை நோக்கி வரான்னு தெரிஞ்ச உடனே இவர் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. யாரு? பெரியவர். நடந்துகிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்தாரு. அவரு உள்ள நுழைவுல அப்படிதான் வந்தாரு. தளர்நடை கொள்ளத்தானே வந்தாருங்க. இப்ப என்ன பண்ணாரு? ஓட ஆரம்பிக்கிறாராம். இவர் அவரை தொடர்கிறார். அப்படியே பாத்தீங்கன்னா, மால் அயம் தொடராதானி, திருமாலும் பிரமனும் தொடர முடியாத அந்த தலைவனை தொடர போறாருங்க. இவர் பிடிக்க போறாரா? அப்ப நான் சொல்ற ரொம்ப சேக்கிழார் பெருமானுடைய அந்த வரிக்கு நீ எப்படி ரசிப்பது நினைச்சு பாருங்க. சொல்றாரு, மேல் விரைந்து சென்று மால் அயம் தொடராதானை வலிந்து, முன்னாடி வேகமா போறாராம். பின் தொடரல் உற்றார், வேகமா பிடிக்க போறாராம். நம்மளா இருந்த இன்னைக்கெல்லாம் நிறைய தொலைக்காட்சிகள், நிறைய தொடர்கள்லாம் நிறைய பார்ப்போம். ஒரு பிரேக் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? பிடிப்பாரா பிடிக்கலான்னு கூட பிரேக் போட்டாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப தொடரல் உற்றார். இப்ப நீங்க எப்படி பாருன்னா, அந்த பந்தரிடை பெரியவர் ஓடுகிறார், இவர் தொடர்கிறார். பிடிச்சிட்டாரா இல்லையா, பிடிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு நிறுத்தணும், இல்லைன்னா நாளை பார்ப்போம் அப்படின்னு நிறுத்துவது போல இந்த பாட்டை நிறுத்திட்டார். தொடரல் உற்றார், இவர் ஓடுகிறார், அவர் தொடர்கிறார். பிடிச்சிட்டாரா இல்லையானார். அடுத்த பாட்டுக்கு வாங்கினார். பாருங்க, ஆவணம் பறிக்க சென்ற அளவினில், ஆவணம் பறிக்க சென்ற அளவினில் அந்த நாளன் காவனத்து இடை ஓட கடிது பின் தொடர்ந்து, கடிது பின் தொடர்ந்து நம்பி பூவனத்தவரை உற்றார். அவர் அலால் புறங்கள் செற்ற ஏவனச் சிறையினாரை யார்
தொடர்ந்து எட்டவல்லார். அருமையான தொடர். என்ன சொல்றாரு? ஆவணம் பறிக்க சென்ற அளவில். அந்த ஓலையை பறிக்கலாம் அப்படின்னு போனா அவர் முன்னே ஓடுகிறார். யார்? அந்தநாதன், கருணை கண் உடைய பெருமான். அந்தநாதன் காமனத்திடையே ஓட, வயதான பெரியவர் அந்த பந்த காவன்னா மண்டபம், மண்டபத்து இடை ஓட இவரும் வேகமா போனாராம். வயதானவரே ஓடுனா இளமை மிக்கவர் எவ்வளவு வேகமா ஓடுவார். அதனால கடிது பின் தொடர்ந்து அவரை விட இவர் வேகமா தொடர்ந்தாராம். கடிந்து பின் தொடர்ந்து அவர் யார்? பூவனத்தவரை. பூவனம் என்பது நம்முடைய திருமுறை தலங்கள்ல ஒன்றுங்க, திருப்பூவனம். அந்த பூவனத்து அவரை என்று சொல்வது. அந்த பூவனத்தவரை உற்றார் அவரனால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார்? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சேக்கிழார் பெருந்தகை நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏங்க இந்த சிவபெருமான் ஓடுகிறார், ஏன் வரலாறு சொல்ற அவருக்கு தெரியும் சிவபெருமான், கேட்கிற நமக்கு தெரியுது. ஏன்னா பந்தல்ல அப்போது இருந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்? யாரோ ஒரு பெரியவர் ஓடுகிறார், அவரை நம்பி தொடர்கிறார் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்திருப்பது. அதனால பார்த்து இவர் போறாரே, பிடிச்சிருவாரா? ஏன்? ஒரு சாதாரண ஆளுங்க, மால் அயன் தொடராதானை இவர் தொடர்கிறாரே, பிடிச்சிருவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கேள்வி கேட்கிறார். பூவனத்து அவரை அவரால், யாரு? இந்த நம்பி ஆரூரர் அல்லாது புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை, முப்புறத்தை அந்த மேரு மலையை கொண்டு எரித்த பெருமானாகிய இறைவனை இவரை தவிர வேறு யார் தொடர்ந்து எட்டவல்லார்? தொடர்ந்து எட்டவல்லார் அப்படின்னா தொடர்தல், பிறவிதோறும் தொடர்வது. எனவே இப்ப தொடர்வது மட்டுமல்ல, முந்தைய தொடர்பும் இருக்கிறது. அதனால யார் தொடர்ந்து எட்டவல்லார்? இந்த தொடர்ந்து எட்டவல்லார் அப்படின்னா இவரை தவிர வேறு யார் தொடர்ந்து எட்டவல்லார்? ஆக இவர் ஓடுகிறார், பிடிப்பாரா இல்லையான்னு கேட்டா ஆம், பிடித்து விடுவார். ஏன்? இவர் தான் தொடர்ந்து எட்ட வல்லவர், இவர் தான். மற்றவர்கள் எல்லாம் இறைவன் ஓடினால் மற்றவர்கள் தொடர்ந்து எட்ட இயலாது. ஆனா இவரை தவிர வேறு யார் தொடர்ந்து எட்டவல்லார்? அந்த தொடர்ந்து எட்டவல்லார் என்பது இந்த பிறவி மட்டுமல்ல, முந்தைய பிறப்புகளிலும் தொடர்ந்து எட்டியவர் என்பத நினைப்பை சொல்லக்கூடியது. அதனால யார் தொடர்ந்து எட்டவல்லார் என்று ஒரு வினா கேட்கிறார். எனவே அவரை தவிர வேறு யாவரும் இல்லை என்பது விடை. மறைகள் ஆயின முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆள் போலை வாங்கி அறைகழல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை என கீறிட்டார் முறையிட்டான் முடிவிலாதான். இங்க சொல்றாரு, மறைகளெல்லாம் இறைவனை தொடர்ந்து தேடி ஓங்கி ஆழ்ந்து அகன்று நின்ற பெருமானை காணாது அயர்த்தன. அதனாலதான் நம்முடைய நூல்ல பாடுவாங்க, நீங்க பல இடங்கள் பார்க்கலாம், மாள் தேட அயன் தேட மறை தேட. மால் தேட அயன் தேட மறை தேட நின்ற பெருமான். இப்படி மறை தேடுகிற பெருமான் இங்க சொல்ற. ஆக மறைகள் ஆயின முன் போற்றி. எப்படி? ஐயா ஐயா ஐயா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அதனால மறைகள் முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவரை தொடர்ந்து. ஏன்? அவருக்கு தான் இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். யார் தொடர்ந்து எட்டவல்லார்? இவரை தவிர வேறு யார் தொடர்வார்? அதனால தொடர்ந்து சென்று போய் அவர் பிடிச்சிட்டாருமா. பிடிச்சி என்ன பண்ணாரா, அந்த கையில அந்த ஓலை ஒன்று வச்சுருந்தா இருப்பாங்க, வேகமா பறிச்சுக்கிட்டாராம். எழுது ஆள் ஓலை வாங்கி அறைகடல் அண்ணல் அந்த கையில வாங்கின பிறகு ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறை? பெரியவரே, இந்த ஓலையை வைத்துக் கொண்டுதானே என்னை நீர் அடிமை என்று சொன்னாய்.
அப்படின்னு வச்சுட்டாரு. என்னையா முறை? ஆசில் முன்னே சொல்ற ஆசில் அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல் இல்லை அப்படி முன்ன சொன்னவரு சுருக்குவா சொன்னாரு. இந்த ஓலை ஒன்ன வச்சுக்கிட்டு தானே என்ன அடிமை நீர் தவர் அப்படின்னு கழிச்சுட்டாருங்க. அதான் கீறிட்டார். கீறுதல் அப்படின்னா கிழித்தல். அந்த ஓலையை படித்து கூட பார்க்காம என்ன எழுதி இருக்குது கூட பார்க்காம என்ன பண்ணாருங்க, வேகமா போனாரு, பெரிய கைய பிடிச்சாரு, ஓலையை பறிச்சுக்கிட்டாரு. பறித்தது மட்டுமல்ல, படித்து பார்க்காமல் கிழித்து போட்டார். இப்ப என்னையா சொல்ற அப்படின்னு நின்னாராம். பெருமான் பாருங்க, முறையிட்டான் முடிவில்லாத. அப்படியே அங்க இருக்கிற எல்லோரையும் சாமி பார்த்தாராம். ஏன்? இரண்டு பக்கத்திலும் மறையவர்கள், அந்தணர்கள், வேத வழிபட்ட வழிபாட்டு நிற்கக்கூடியவர்கள். இதுகாலம் சொல்லப்பட்ட வண்ணம் சொல்லணும்னா அந்த பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய வழி ஆளாய் நிற்கக்கூடிய மறையவர்கள். அவங்களெல்லாம் பார்த்து சாமி சொன்னாராம், என்னன்னு, இப்படி வயதான என்னிடத்தில் கையை பற்றி ஓலையை பறித்து கிழித்து விட்டான், கேட்பதற்கு ஒருவரும் இல்லையா அப்படின்னு சாமி கேட்கிறாரா. பாருங்க, அருமறை முறையிட்டு இன்னும் அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பற்றி ஒரு முறை முறையோ என்ன, ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார் விலக்கி இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குநீர் செப்பும் என்றார். பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து சாமி சொல்றாரு, இப்படி வயதான என்னிடத்தில் வந்து ஓலையை பறித்திருக்கிறாரு, இதை கேட்பதற்கு ஒருவரும் இல்லையா என்று ஒரே ஒரு தடவை தான் சொன்னாராம். சொல்றாரா பாருங்க, அருமறை முறையிட்டு. வேதம் இறைவனை நோக்கி முறையிடுகிறது, ஐயா ஐயா ஐயான்னு. அந்த வேதம் முறையிடுகிற பெருமான் அந்த கூட்டத்தை பார்த்து முறையிட்டான். அருமறை முறையிட்டு அடுத்த வரை இன்னும் அப்படின்தான். இன்னைக்கு வரைக்கும் வேதம் தேடிக்கிட்டு தான் இருக்கலாம், கண்டுபிடிக்கலையா திருவடியை. அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி சேக்கிடார் இந்த பாட்டை எழுதுற வரைக்கும் வேதம் கண்டுபிடிக்க முடியல திருவடி. வேதம் கண்டுபிடிக்காதா? ஏன் கண்டுபிடிக்காது அப்படின்னு கேட்டா, வேதம் பொது நூல் தானுங்க. பொதுவாக நினைவதற்கு இறைவன் அகப்படுபவன் அல்ல, சிறப்பு வகையால் கருதுபவனுக்கே இறைவன் அகப்படுபவன் என்பதுதான் நம்முடைய சான்றோர்கள் நமக்கு தந்திருக்கிற குறிப்பு. அதனால வேத நெறி என்பது பொது வகை, ஆகம நெறி என்பது சிறப்பு வகை. எனவே சிறப்பு நெறியில் நிற்பவர்களுக்கு இறைவன் அணுக்கமாகவும் இனிமையாகவும் இருப்பவன். அதனால்தான் நமக்கு மணிவாசகர் அந்த ரெண்டையும் எடுத்து காட்டியிருக்கிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று அருளிய மணிவாசக பெருமான், அதே மணிவாசக பெருந்தகை சிவபுராணத்துல ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இப்ப ஆகம நெறிக்கு நெருக்கமானவன், ஆகம நெறியில் நிற்பவருக்கு இனிமையானவன் என்று பொருள். வேத நெறிப்பட்டவர்களுக்கு அவன் சற்று தூரமாக நிற்பவன். அன்னைக்கு சொன்னாரு இன்னும் காணல. அதனால சொன்னாரு அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான். யாரு? சிவபெருமான். அவர் என்ன பண்ணாராம்? பற்றி ஒரே ஒரு முறை சொன்னாராம். ஒரு முறை முறையோ அப்படி எல்லாத்தையும் பார்த்து கேட்டான். தன்னை வேலுக்கிறீங்க, வயதான என்னிடத்தில் வந்து வலிய வந்து என் கரம் பற்றி படித்து பார்க்காமல் கிழித்து விட்டான், இதை கேட்பவருக்கு ஒருத்தரு கூட இல்லையா அப்படின்னு கேட்டாராம். முறையோ அப்படின்னு சாமி கேட்டாராம். உடனே அந்த கூட்டத்துல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, முன்னாடி நிக்கிறவங்க யாரும் கேட்கல, அதனால என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஒரு 2-3 பேர் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்களாம். சொல்ல பாருங்க, என்ன உழை நின்றார் விலக்கி, பக்கத்தில் நின்பவர்களை விலக்கி இந்த பெருமுறை உலகில்
இந்த வேத நெறிப்பட்டு இருக்கிற இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாக இல்லை என்பது எங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். எனவே அவர் மட்டும் இல்லை, எங்களுக்கு அந்த கருத்து உடன்பாடு. ஏன் இதுவரை அப்படி எங்கேயும் இல்லை. எனவே பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற, ஏன் எங்களுக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்லை. நீ சொல்லுகின்ற அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமை என்கிற கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்தை நீ கொண்டிருப்பதனால பிணங்குகின்ற திருமறை முனிவரே சொல்றாங்க, பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குலீர். அந்த கூட்டத்தில் முன்னாடி இருந்தவங்களை விலக்கிக்கிட்டு சில பேர் அவரை பார்த்து கேட்டாங்களாம், பெரியவரே திருமறை முனிவரே அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, எங்கள் கருத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய முனிவரே, பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குலீர் அப்படின்னு கேட்டாங்க. சாமி என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எங்குலீர் செப்பும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோடனே பெருமான் சொல்றாரு பாருங்க, என்றதும் நின்ற ஐயர் இங்குலு. நாம இன்னைக்கு எத்தனை வகையால் பேர் சொல்ல தெரியுங்களா? அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? எங்குலி யாரியா நீ, எந்த ஊரியா நீ, இப்படி ஒரு திருமணம் நடக்கிற இடத்துல இவரை போய் உங்களோட அடிமைன்னு சொல்லுகிறாயே, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற, நீ யாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, இதெல்லாம் கேட்கறதுக்காக என்ன கேட்டாங்க? எங்குலின்னு கேட்டாங்க. இங்கதான் இருக்கிறேன். நாம என்ன சொல்லுவோம், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது இல்லைங்களா? நாம நாம என்ன அந்த இயல்பான ஒரு சொல், அதாவது நாம அதான் முன்னே சொன்னேன், வித்தகம் பேசுவோனுக்கு இறைவன் அவனை விட வித்தகம் பேசுகிற பெருமான். அதுதான் எத்தனை அவனுக்கு பேருங்க. எத்தனை என்ன தெரியுங்களா? ஏமாற்றுபவனுக்கு எத்தனை பேரு. ஏமாற்றுபவனுக்கு அவனை விட ஏமாற்றுவனா வந்து நிற்பான். எத்தனையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. ஏன் அவரவர் நீங்க அன்பா நின்னா அவன் அன்பனுங்க, நீங்க வம்பா நின்னா அவனை விட வம்பன் வேற யாரும் இல்லை. அப்ப இங்க நீங்க பேசுகிற பேச்சுக்கு தக்கவாறு அந்த பெருமான் என்ன சொல்லுகிறார்? எங்குலீர், இங்கதான் இருக்கிற, ஏன் கண்ணு தெரியல உனக்கு? இதுதானே கேட்பான். யோ நான் அதை கேட்கலையா. அப்ப அடுத்து நமக்கு இங்குலே அடுத்து சொல்றாரு எங்குலீர் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சாமி பதில் சொன்னாராம், என்றதும் நின்ற ஐயர் இங்குலே இருப்பும் செய்யது அன்று இந்த வெண்ணை நல்லூர் அது நிற்க அறத்தாறு இன்றி வன்திரள் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து தானே அடிமை தானே நிரப்பினான் அடிமை என்றான். பெருமான் சொன்னாராம், எங்குலீர் இங்குலீர் என்னையா பண்ணணும், இங்கதான் இருக்கேன் அப்படின்னாராம். அடுத்தது, ஐயா அதை கேட்கல ஐயா, நீ எந்த ஓ அதை கேட்க அப்படி விவரமா சொல்லியா, உனக்கு என்ன நான் எந்த ஊர்னு தெரியணுமா? சரி, இருக்கும் செய்யது அன்று, என் ஊர் ரொம்ப தூரமெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு பாருங்க. அந்த வெண்ணெய் நல்லூர்னு சொல்லலைங்க, அது இந்த வெண்ணெய் நல்லூர் நம்ம இங்க பக்கத்துல இருக்குல்ல, அந்த வெண்ணெய் நல்லூர் தான் என் ஊர். ஏன் இவங்க இருக்கிற இடம் புத்தூருங்க. வெண்ணெய் நல்லூருக்கும் ஒரு குறைந்தபட்சம் இன்றைய நிலையில கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டராவது குறைந்தபட்சம் இருக்கும். இந்த 15 கிலோமீட்டர் இருக்கிற ஊரை அந்த வெண்ணெய் நல்லூர்னு சொல்லலைங்க. ஏன் இந்த வெண்ணெய் நல்லூர் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 மாவட்டம் அல்லது ஒரு வட்டத்தில் இருக்கிற ஊரா இருந்தா ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்ல மாட்டான். நம்ம ஊர் தாங்க, நான் இந்த ஊருக்காரன் தான், இங்க கோயம்புத்தூர் தான் ஐயா. அட கோயம்புத்தூர் தான், நீ கோயம்புத்தூர் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா அதான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அது மாதிரி அந்த வெண்ணெய் நல்லூர் என்பது அருகில் இருக்கக்கூடிய ஊர் என்பதனால அந்த என்கிற செய்மை சொல்லை போடாம அனித்தாக இருக்கக்கூடிய திருவெண்ணை நல்லூர் அப்படின்னுக்காக என்ன சொன்னாரு, இந்த வெண்ணெய் நல்லூர். எனவே நான் ரொம்ப தூரத்திலிருந்தெல்லாம் வரலையா, இந்த பக்கத்து ஊருக்காரன் தான் நான், இந்த வெண்ணெய் நல்லூர். அடுத்து சொல்லு பாருங்க, இருக்கும் செய்யது அன்று இந்த வெண்ணெய் நல்லூர் அது நிற்க
என்ன அது நிற்க, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சிந்தித்து பார்க்கணும். நம்ம இப்பெல்லாம் கடிதம் எழுதுற வழக்கு போயிடுச்சு. முன்னெல்லாம் கடிதம் எழுதுகிற வழக்கம் உண்டு. நம்ம எழுதுவோம் கடிதம், ஒருத்தருக்கு எழுதணும்னா ஒரு நண்பர்னு வச்சுக்குவோம், நண்பருக்கு எழுதுறோம், நலம் நலம் அறிய அவா நிற்க, நலம் நலம் அறிய அவா நிற்க. நிற்கன்னு என்ன அர்த்தம்? இந்த கடிதம் எழுதுவது உன்னுடைய நலம் அறிவதற்காக எழுதப்பட்டது அல்ல. ஏன்? அது செய்திக்கு வர என்னிடத்தில் வாங்கின தொகை என்ன ஆயிடுச்சு, வட்டி என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் நீ கொடுக்கறன்னு சொன்ன, இன்னைக்கு வரைக்கும் வரல, எப்போ கொடுக்க போற, நீ வரையா இல்ல நான் வரட்டுமாங்க. இப்ப அந்த செய்தி என்னன்னு கேட்டா, அந்த நிற்க என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, நான் நலம் விசாரிப்பதற்கு இந்த கடிதம் எழுதவில்லை என்று பொருள். நீங்க அந்த கடிதத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டா, நலம் நலம் அறிய அவா. இது ஒரு கடிதம் எழுதுனா ஒரு முறை, எடுத்த உடனே நல்லா கேட்கணுமே இருக்காக, நான் அதுக்கு இந்த கடிதம் எழுதுன்னு நினைச்சுக்காதப்பா, நீ வாங்கின பணம் என்னாச்சு, வட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்றதுதான். அப்ப அந்த நிற்க என்ற சொல்லுக்கு அதுக்கு மேல இந்த செய்தி தொடரக்கூடாது, நீ நான் அடுத்து என் சப்ஜெக்டுக்கு வரேன் அப்படின்னு பொருள் அல்லவா. அது மாதிரி சாமி சொல்றாரு, திருவெண்ணை நல்லூர் நிற்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏயா என் கையில் இருக்கிற ஓலைய வாங்கி கிழித்துட்டான்னு நான் சொல்றேன், எந்த ஊரு நீ கேட்கிற? என் ஊரை சொன்னாதான் நியாயம் சொல்லுவியா நீ? எப்பமா இல்லையா? ஊராயா முக்கியம்? இப்ப ஓலையை கிழிச்சிட்டாரு, படிச்சு பார்க்கணும், படிச்சு பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குன்னு பார்க்கற, அதெல்லாம் விட்டுட்டு வேகமா படிச்சு கையில இருக்கிற ஓலையை கிழிச்சு எரிஞ்சிட்டாரு. அவரை பார்த்து நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்கறத விட்டு போட்டு எங்கிட்ட எந்த ஊரு நீன்னு கேட்கிற? ஏன் ஊருக்கு சொன்னாதான் நியாயம் சொல்லுவியா நீ? அதனால வெண்ணெய் நல்லூர் நிற்க, அதுதான், அதுக்கு மேல என்கிட்ட வேற எதுவும் கேட்காதுன்னு அர்த்தம். அதனால சொன்ன வெண்ணெய் நல்லூர் நிற்க அப்படின்னு முடிச்சுட்டார் சுவாமி. அடுத்து சொல்ற பாருங்க, அறத்தாறு இந்தி. அவன் செய்தது முறையா? வயதான என்னிடத்தில் வலிய என் அனுமதி இல்லாமல் என் கையில் இருக்க ஓலையை பறித்தது மட்டுமல்ல, படித்து பார்க்காமல் கிழித்து நிற்கிறான். கிழித்ததிலிருந்து தெரிகிறதல்லவா இவன் அடிமைதான் என்பது. ஏன்? அது ஓலை இருந்தா தானே நிரூபிப்பார்னு சொல்லி கிழிச்சிட்டா இல்லையா? எனவே கிழித்த காரணத்தினால் இவன் என் அடிமைதான் அப்படின்னாரு சொல்றார். அதான் இங்க சொல்றார், வந்திரல் செய்து வலிய என் கையில் ஆவணம் நான் கொடுக்கல, வலிய வாங்கி. அப்ப வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து தானே நிரப்பினான் அடிமை. எனவே நீங்க உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஓலைய வாங்கி பார்த்து படிச்சு பார்க்காம கிழிச்சதுனால இவன் அடிமை என்பது இதிலிருந்து நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாருங்க. சொன்ன உடனே எல்லோரும் திகைத்து போய் நிற்கிறாங்க. என்னடா இப்படி ஒரு பெரிய ஒரு வழக்கு நிலையாக நிற்கிறதே, வேற படிச்சு பார்க்காம கிழிச்சு வேற போட்டுட்டாரு, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப ஆரூருக்காக பேசுவதா இல்ல வந்திருக்கிற மறையவருக்காக பேசுவதா, யாருக்கு பேசுறதுன்னு தெரியல. அதனால அந்த சூழல் இப்படி நிற்க உடனே நம்பி ஆரூரர் கருதுறாருங்க, குழை மறை காதினானை கோதில் ஆரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று, பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின் மிக்க விழை ஒரு மனமும் பொங்க வெண்ணெய் நல்லூராயேல் உன் பிழை நெறி வழக்கை ஆங்கே பேச நீ போதாய் என்றார். நம்பி இப்ப அந்த சபையில் இருக்கவங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்? இவரு வேற படிச்சு கையில வச்சிருந்தா பரவாயில்ல, கிழிச்சு போட்டுட்டாரு, அவருக்காக பேச முடியல. சரி மறைவருக்காக பேசலாம்னா, ஐயோ அவர் நம்ம ஊருக்காராச்சு, அவர் எப்படின்னு விட்டு கொடுக்கறது. இப்படி அவங்கெல்லாம் திகைத்து போய் நிற்க நம்பி ஆரூரரை இதுக்கு தீர்வுக்கு வர என்ன பண்ணாரா, குழை மறை காதினானை, இந்த உருத்திராட்சத்தை காதுல அணிகலனாக அணிந்திருக்கிற மறையவரை பார்த்து, யாரு? கோதில் ஆரூரர். சேக்கிழார் பாருங்க, ஒரு என்ன நயம் செய்யறாரு, எங்க ஓலைய படிக்காம கழிச்சுட்டார்ல, குற்றமுடைய ஆரூரன் சொல்லணுமா இல்லையா? சொல்றீங்க கோதில் ஆரூரர். அப்ப கூட சேக்கிழாருக்கு கூட அவரை குற்றம் சொல்ல முடியலைங்க. கோதில் ஆரூரர்
அவர் என்ன பண்ணார், ஆரூரர் யார மறைவரை பார்க்கிறார், கோதில் ஆரூரர் சொல்றார். எனவே குழைமதி காதினானை கோதில் ஆரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும். இவன் யாரு அப்படின்னு கேட்டா பழைய மன்றாடி போலும். இதுக்கு என்ன சொல்லுக்கு பொருள் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பொருள். ஒரு பொருள், இந்த வழக்கு மன்றத்துக்கு போவதே வழக்கமா வச்சிருக்கிற ஆளாற்றுக்கு. சில பேருக்கு இந்த காவல் நிலையம் அப்புறம் நீதிமன்றம், ஐயோ இந்த பம்பே வேண்டாம் ஐயா, இந்த வச்சுக்க கொடுத்தியா, இவங்க வேற அங்க போய் காவல் நிலையம் நீதிமன்றம் போய் இதெல்லாம் என்னைக்குங்க ஆகுறது, நமக்கு அந்த வாசப்படியே ஏறப்படாது. ஐயோ கடவுளே நமக்கு வேண்டவே வேண்டாம், இந்தாய வச்சுக்கையா கொடுத்து கவுண்டர்லாம், ஏன் இங்கெல்லாம் போறதுக்கு 6 நாளங்க ஆகுறது அப்படின்னு அந்த பேரை கேட்கும் போதே ஒரு அச்சம் இருக்கும். சில பேர் காவல் நிலையம் தானே நான் பார்க்காததா, நீதிமன்றமா நான் பார்க்காததா, போலாவா அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா. அப்படி இங்க இவர் என்ன நினைக்கிறான்னா, இந்த வழக்கு மன்றத்துக்கு போவதே வழக்கமா கொண்டிருப்பார் போல். ஏன் பழைய மன்றாடி போலும், மன்றில் வழக்காடுவதே இவருக்கு வழக்கு போல் இருக்கார். அதனால கவலைப்படாம இருக்கிறார் அந்த பெரியவர். எனவே இவர் பழைய மன்றாடி, அப்ப வயதானவர். இவர் காலத்துல எத்தனை வழக்கு மன்றத்தை போய் பார்த்திருப்பாரோ தெரியல. அதனால பழைய மன்றாடி போலும் அப்படின்னு நினைச்சாராம். இது வெளிப்படையான பொருளுங்க. ஆழமான பொருள் என்ன தெரியுங்களா, தன்னை அறியாம நினைக்கிறாரு. அந்த தில்லை என்பது பழமையான ஊர், மூதூர் என்று சொல்வது. ஆனால் திருவாசகம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லை மூதூர் பழமையான ஊர். அந்த பழைய ஊராகிய தில்லையில மன்றின்கண் ஆடுகிறவர் போதும். இது தன்னை அறியாம சொல்லுங்க. உண்மையா அவர் என்ன சொன்னாரு, வழக்கு மன்றத்துக்கு போவதே வழக்கமா கொண்டிருக்கிற ஆளாற்றுக்குன்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா பொருள் செய்யும் போது ஆம் இவர் பழைய மன்றாடிதான். ஏன் அந்த தில்லை என்கிற மந்தின்கண் ஆடுகிற பெருமான் தான். பழைய மன்றாடி போலும் அப்படின்னு நினைந்து என்ன சொன்னாராம், பெரியவரே நீர் உமது ஊர் திருவெண்ணைநல்லூர் என்று நீர் கூறியதனால் உன்னுடைய இந்த வழக்கை எது வழக்கு மன்றத்துல போய் பார்த்து கொள்ளலாம். ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் இல்லை. எனவே இந்த வழக்கை எங்க ஊர்ல வச்சுக்கலாம், எங்க திருநாவலூர்ல அல்லது இதே புத்தூர்ல வச்சுக்கலாம். வேண்டாமையா, நீ சொன்ன ஊர் என்ன, திருவெண்ணைநல்லூர் தானே. எனவே இந்த வழக்கை உம்முடைய ஊரிலேயே வைத்துக் கொள்ளலாம். அதனால இங்க சொன்னாரு, வெண்ணெய்நல்லூராயேல் உன் பிழை நெறி வழக்கு. நீ இப்ப சொல்லுகிற வழக்கு என்னது, இது பிழை. ஏன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது தவறு என்று. எனவே இந்த வழக்கு பிழை நெறி வழக்கு. எனவே பிழை நெறி வழக்கை ஆங்கே பேச நீ போதா என்ற வாயா உன் ஊர்லயே இந்த வழக்கை வச்சுக்கலாம். வழக்கை வழக்கு மன்றத்துல போய் சந்தித்து விடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். யாரு, நம்பி ஆரூரர். அந்த வழக்கையே இங்க வச்சுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இதெல்லாம் பின்வருகிற ஆராய்ச்சியில சிந்திப்பதுங்க. எப்பவுமே அந்த அவர் ஊர்லயே போய் வச்சா என்ன காரணம்னா, எப்பவுமே நீங்க எல்லாருக்கும் உரிய வழக்கு என்ன தெரியுங்களா, சொந்த ஊர்ல யாரும் அவரை மதிக்க மாட்டாங்க. எப்படி நமக்கு ஆள் நிறைய இருப்பாங்க, இவர் ஆகாத ஆட்கள்லாம் நமக்கு நிறைய இருப்பாங்க இல்லைங்களா. அதனால இந்த வழக்கு இங்க வச்சுக்கலாம், ஊர்லயே வச்சுக்கலாமியா அப்படின்னு கருதி இருக்கிறார் என்று சொல்லலாம். அது அந்த பிழை நெறி வழக்குன்னு சொன்னார் பாருங்க, அது ரொம்ப ஆழமான சொல்லுங்க. அது மட்டும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். ஒன்று வெளிப்படையாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, சுந்தரர் ஆகிய நம்பி ஆரூரர் இந்த வழக்கு உண்மை இல்லை, இது பிழை அப்படின்னு நினைச்சார். அதனால இது வெளிப்படையான பொருள். ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, உயிர்கள் பிழைப்பதற்காகவே வழிகாட்ட வந்த வள்ளல் அந்த பெருமான். எனவே வழக்கு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா, வழக்குனா ரெண்டு பொருள். ஒண்ணு வழக்கு மன்றத்துல போய் வழக்கை பதிவு, அதுக்கு பேர் வழக்கு. இன்னொன்னு நாம் நாள்தோறும் செய்வது வழக்கம். வழக்கு ஏன், அவனுக்கு உயிர்களை கடை தேற்றுவதே வழக்கம். எனவே இது பிழை நெறி வழக்குன்னு அர்த்தம். பிழைக்கு உட்படுகிற உயிர்களை நெறிக்கு உட்படுவதே வழக்காக கொண்டு இருக்கிற பெருமாங்க. எனவே இந்த வழக்கு பிழை நெறி வழக்கு. அதான் இங்க சொல்கிறார். எனவே அங்க உயிர்களை எல்லாம்
அடிமையாக்கி பிழை பொறுத்து அந்த உயிர்களை உய்யச் செய்ய வேண்டும் என்கின்ற கருணை உடைய வழக்கா. அதனால சொல்லி என்ன சொல்றாரு, உயிர்களை பிழைக்க செய்கின்ற வழக்கு. ஒரு பொருள் இது பிழை வழக்கு என்று கருதுவது புராண அடிப்படையில், அப்படியே அந்த கதை போக்குல பார்த்தா இது பிழை வழக்கு. ஆனா ஆழமா சிந்திச்சிங்கன்னா இவரை பிழைக்க செய்கிற வழக்கு. ஏன் இவரை ஏன் பிழைக்க செய்யணும்? இவர் தாங்க 16 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார், சாமி நான் மயங்கும் போது வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் கேட்டவர் இவர் தான். எனவே மயக்கத்துக்கு ஆளாகும் போது காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு உடையவர். எனவே காப்பதற்காக வந்திருக்கிறார், அருள் செய்வதற்காக வந்திருக்கிறார். எனவே இவரை பிழைக்க செய்ய வந்த வழக்கு இந்த வழக்கு. எனவே அவரை மட்டும் பிழைக்க செய்கிற வழக்கு அல்லங்க, நம்மையும் அந்த வழக்கில் தான் நம்மையும் பிழைக்க செய்துட்டு இருக்கிறார். அன்று தொற்று இன்று வரை உயிர்களை உய்ய செய்ய வேண்டும் என்பதற்காகவே வழக்கமாக கொண்டிருக்கிற பெருமான். எனவே இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு? பிழை நெறி வழக்கு. ஆக புராண அடிப்படையில் இவர் நம்பி ஆர்வலர் கருதுகின்ற எண்ணம் பிழை என்று கருதுவதனால பிழை வழக்கு. ஆழமான பொருள், உயிர்களை உய்விக்க வேண்டும் என்பதற்காக, அடிமையாக்கி பிழைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட வழக்கு என்பதனால் இது பிழை நெறி வழக்கே அப்படின்னு நம்ம கருதலாம். அப்படி ஆங்கே பேச, நீ போதாய், நீ முன்ன போப்பா, உன் பின்னாடியே நானும் வரேன், வாங்க போலான்னாங்க. உடனே என்னாச்சுன்னா, இந்த வழக்குரிய வண்ணமாக புத்தூரில் இருப்பவர்கள் அனைவரும் அப்பொழுதே புறப்பட்டு நேரா எங்க வராங்க? திருவெண்ணெய்நல்லூரை நோக்கி வருகிறார்கள். பாருங்க, வேதியன் அதனை கேளா, வேதியன் அதனை கேளா, வெண்ணெய் நல்லூரிலே நீ போதினும் நன்று, வெண்ணெய் நல்லூரிலே நீ போதினும் நன்று, மற்ற அப்புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மூலவோரை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். சொல்றாரு, வந்த மறையவராகிய பெருமான், ஓ வழக்கு செல்லலாம் என்று நீ முடிவு செய்து விட்டீர், சரி ஆகட்டும், வெண்ணெய்நல்லூருக்கு தானே போகலாம், வா. ஏன்? அங்க நல்ல மறையவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இங்க இருக்கவங்க நல்லவங்க இல்லையா? சொல்லாம், இது அறுத்தாவத்தி நியாயம் சொல்லுவதுங்க. ஒன்னு சொன்னா சொல்லாம விட்டுருக்க. ஏன்? கையில் இருக்கிற ஓலைய பறிச்சு கிழிச்சு போட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. இந்த ஊர்லயா வழக்க வைக்கிறது? எங்க ஊர்ல இருக்கவங்க நல்ல மறையவர் இருக்கிறாங்க. சாமி அதாங்க வித்தகம் பேசுவதில் அந்த பெருமாளுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அதான் சொல்றாரு, வெண்ணெய்நல்லூராயர் போலாவா, நீ போதிலும் நன்று, ரொம்ப நல்லதா போச்சியா. ஏன்? எங்க ஊர்ல நல்ல மறையவர் இருக்கிறாங்க. அடை போறாங்க, புனித நான்மறையோர் முன்னர், எனவே நன்று, எனவே நல்ல மறையவர்கள் இருக்கிறார்கள் முன்னர். ஆதியில் மூல ஓலை காட்டி, நீ ஓலை கிழிச்சு பார்த்தியா? அது மூல ஓலை இல்லை, நான் மூல ஓலை தனியா வச்சிருக்கிறேன். ஏன்? எனக்கு தெரியும், இப்படி ஏதாவது நடந்தாலும் நடக்கலான்னு நான் உங்கள்கிட்ட காட்டினது மூல ஓலை அல்ல, அது தனியா வச்சிருக்கிறேன். மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன். விட்டுருவன் நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ ஓலையை கிழிச்சு போட்டுட்டனா, ஐயோ எங்கிட்ட ஓலை இல்லை, நான் என்ன பண்ண போறேன் அப்படி தவிப்ப நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ கிழித்தது மூல ஓலை இல்லையா, அது படி ஓலை, வாவும் நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னா. உடனே அந்த சொல் பாருங்க, தண்டு முன் தாங்கி சென்றான். இப்ப கூட ஓலை ஊன்றிக்கலாம் போகல, கையில தூக்கிட்டு தான் போன. அப்பவாது கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க எல்லாம். வயசான ஆளா இருக்கிறார், ஓலை ஊன்றி போகாம தூக்கிட்டு போறாரு, இவரு ஏதோ ஆக்ட் பண்ண வந்தவர் போலதான் தெரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. எனவே தண்டு முன் தாங்கி சென்றான். தண்டு இவரை தாங்கலை விட்டு போட்டு தண்டை இவர் தாங்கிட்டு போனாராம். ஏன்? அதுதான் அவனுடைய இறைவனுக்குரிய இலக்கணம். அதனால தண்டு முன் தாங்கி சென்றான். செல்லு நான் மறையோன் தன் பின் திரிமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல் வள்ளலும்
கடிது சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்ன என்று செல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணை நல்லூரை நன்னி. என்ன சொல்றாரு பெரியவர்? முன்னே போறாராம். செல்லு நான் மறையோன், அவர் தன் பின் திரிமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல். அதாவது காந்தம் முன்னே சென்றால் இரும்பு இந்த காந்தத்தை தொடர்ந்து பின்னே செல்வது போல இறைவர் முன்னே செல்ல நம்பி ஆரூரர் அவர் பின்னே போகிறாராம். அப்ப இரும்பும் காந்தமும் போலன்னு அவர் வலித்து ஆண்டது எப்படின்னு கேட்டா, காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல. அப்படியே திருவாசகம் படிச்சோம், எல்லாருக்கும் தெரியும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டியது. இவருக்கு கரும்பு சுவை காட்டுவதற்கு அவன் எப்படி வந்திருக்கான் பாருங்க, காந்தம் போல வந்து நிற்கிறான். ஏன் சொன்னார்? இரும்பு திரிமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல வள்ளலும். இங்கேயும் அவர் சொல்றார் வள்ளல், வள்ளலும் கடிது சென்றான். அப்ப இறைவன் எப்படி போறாரு? இறைவர் வேகமா செல்ல அவர் பின்னாடி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க இவரும் பின் சொல்ல. இப்ப சுற்றத்தார்களுக்கெல்லாம் போலாமா இருக்கலாமா? என்ன பண்ணலாம்? அப்ப ஏன் சடைய நாயனார், இசைஞானியார், நரசிங்க முனையரையர், அந்த பக்கம் சிவாச்சாரியாரா இருக்கக்கூடிய அவர் சார்ந்த ஒரு 4 பேர் அப்படி போனா போதுமா? இல்ல, இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது பாருங்க, அவ்வாறு எல்லாம் போகும்போது இது என்ன ஆக போகுது இது அப்படின்னு கருதி இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாம்? திருவெண்ணை நல்லூரை நோக்கி புறப்படுகிறார். எனவே இறைவர் முன் செல்ல, ஆரூரர் பின் செல்ல, மறையவர்கள் எல்லாம் தொடர்கிறார்கள். இப்ப புத்தூரில் இருந்து இந்த முதல்ல கல்யாண உலா வந்துச்சு காலையில தான் இல்லைங்களா? திருவெண்ணையினர் நாவலூரில் இருந்து புத்தூரை நோக்கி வந்த உலா குதிரை மேல வந்தார். நடந்து கூட்டிட்டு போறாரு சாமி. பாப்பா பின்னாடி வாங்க. இப்ப இவர் வேக வேகமா போக அவர் பின்னாடி தொடர எல்லோரும் பின் தொடர்ந்தார்கள். அப்படியே போனோன்னே பாருங்க, அந்த நல்ல வெண்ணெய் நல்லூர்னர், இந்த நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணெய் நல்லூரை நன்னி, திருவெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிற இடம் வந்தாச்சு. நேரா எங்க போனாரு? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வழக்கு மன்றத்துக்கு பெருமான் போறார். அங்க பழைய காலங்கள்ல வழக்கு மன்றம் என்பது நம்ம சொன்ன கிராம சபை. இன்னைக்கு கூட அந்த பெயர் பயன்படுத்துகிறோம். காந்தியடிகளுடைய பிறந்த நாள் அன்றும், இன்னும் சில ஆகஸ்ட் 15 அன்றும் கிராம சபை கூட்டம் கூட்டப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த பேரை விட்டுடாம தக்க வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான், அதுக்கு வேற ஒன்றும். ஆனா அதுக்கு எவ்வளவு அதிகாரம் மத்திய அரசு வழங்கி இருக்கிறது, நீதிமன்றம் கிராம சபைக்கு எவ்வளவு வலிமையாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது என்பது தெரியாமலே நாம பேருக்கு மன்றத்தை கூட்டி ஏதோ நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இருந்தது நீதி பரிபாலனை என்பது திருக்கோயில் சார்ந்துதாங்க இருந்துச்சு. ஒரு கலை வளர்வதற்கு இடம் திருக்கோயில் தான். ஆயக்கலை 64 வளர்வதற்கு இடம் திருக்கோயில் தான். நீதி பரிபாலனை செய்ய வேண்டுமா, அதற்கு இடம் கோயில் தான். நீங்க எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ஆலயம் சார்ந்துதான் பழைய ஆட்சி முறை அனைத்தும் இருந்தது. அதனாலதான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அந்த கோயில் இருக்கும், கோயிலை அமைத்துத்தான் குடியை அமர்த்தினார்கள் நம்முடைய மன்னர்கள் எல்லாம். எனவே அந்த முறையில இப்ப கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க திருவெண்ணை நல்லூர் இந்த தலம் சென்றிருந்தால் நீங்க நினைவு வைத்துக் கொள்ளலாம். கோயில் நுழைவதற்கு முன்பு வலது புறத்துல ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த இடத்துல வழக்கு நடந்த மண்டபம், அந்த இடம் இருக்கிற இடம். எனவே வழக்காடு மன்றம் என்றே அந்த மன்றம் இன்னைக்கும் அந்த பெயர் தாங்கி நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்க நேரா சுவாமி என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு வரார். இப்ப வழக்கு மன்றத்துல வந்து வழக்கை பதிவு செய்கிறான் இறைவன். வேத பாரகரின் மிக்கார் விளங்கு பேர் அவை முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும்
நாவல் ஊரர் நாவலூர் ஆரூரன் தான் காதல் என் அடியான் என காட்டிய ஓலை கீறி மூதறிவீர் முன் போந்தான் இது மற்று என் முறைப்பாடு என்றார். அந்த கிராம அந்த நீதிமன்றம், வழக்காடு மன்றம் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் இருக்கிறது. நீதி அலுவலர்களுக்குரிய இடம். நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை சிந்திச்சு பாருங்க. அப்படியே இப்போ இறைவர் முன்னே போனார், நம்பி ஆரூரர் போனார், மறையோர் கூட்டமெல்லாம் வந்துச்சு. வழக்கு நடக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் முடிச்ச பிறகு அடுத்தது என்ன, யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. இப்போ இந்த பெரியவர் இவர் தான். இவர் போய் நின்னார். நின்று விட்டு மன்றத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த மன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்ய வந்திருக்கிறேன். அந்த மன்றம் கேட்பான், என்னையா உங்களுக்கு வழக்கு கேட்கணுமா இல்லைங்களா? இதெல்லாம் சொல்லிலேயே சேக்கிழார் காட்டுகிறார் பாருங்க. சொல்ற வேத பாரகரின் மிக்கால் விலங்கு பேர் அவை. இந்த வழக்கு மன்றத்தை பேரவை என்று குறிப்பிடுகிறார். சட்டமன்றம் இன்னைக்கு பேர் பேரவை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்னு பேரவை அப்படின்னு, அந்த பேரவை தலைவர், அவை தலைவர் பேரவை என்று சொல்லுவோம். சட்டத்தை பாதுகாக்கின்ற அவை, அதனால பேரவைன்னு பேசுவாங்க. பேரவை முன் சென்று சென்று நாதானாம் மறையோன், இந்த உயிர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக நிற்கக்கூடிய மறையவன். ஏன் மறைந்து வந்து இருப்பதனால மறையவன், தன் உண்மை வடிவத்தை காட்டாது மறைந்து வந்திருக்கிற மறையவனாக இறைவன் அங்க எப்பவுமே. நீங்க ஒரு வழக்கு மன்றத்துக்கு போனீங்கன்னா வழக்கு தொடுப்பவர் தான் முதல்ல வழக்கு என்னன்னு சொல்லணும். அப்பதான் வழக்குக்கு மறுப்பு பேசக்கூடியவர். அப்ப நீங்க வழக்கு மன்றத்துல போய் பதிவு செய்கின்ற பொழுது மனுதாரர் யார், அவர் தான் முதல்ல பேசணும். அப்பதான் அதுக்கு எதிர் நிலையில மறுக்கக்கூடியவர் அடுத்து சொல்லணுங்க. இப்ப யார் இப்ப மனுதாரர்? சிவபெருமான் தான். அதனால இங்க போய் நின்று சொல்றாரு, சொல்லும் அவர் போய் சொன்னாராம், மறையோனும் சொல்லும் என்னன்னு, நாவலூர் ஆரூரன். அந்த மன்றத்திற்கு பெரியவங்களை பார்த்து சொல்றாரு, இதோ இங்க நிற்கிறாரே இவர் திருநாவலூர், இவர் பேரு ஆரூரன், இவர் தான் காதல் என் அடியான். இங்கே நிற்பவரை நான் என்னுடைய அடிமை என்று நான் சொன்னேன். அதற்கு என்னிடத்தில் ஒரு ஓலை ஒன்று இருந்தது. அதை நான் காட்டிய பொழுது அந்த ஓலையை கிழித்து விட்டார். எனவே எனக்கு நீதி வேணும், இதுவே என் வழக்கு. அப்படி சொல்றாங்க. சொல்லும் நாதனாம் மறையோன் சொல்லும் என்ன சொன்னாரு, நாவலூர் ஆரூரன் தான் காதல் என் அடியான், இதுதான் என் வழக்கு. இவர் என்னுடைய அடிமை. இங்க இருக்கக்கூடிய ஆரூரன் என்னுடைய அடிமை, இது என் வழக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அடியான் என்ன காட்டிய ஓலை கீறி, இந்த ஓலையை கிழிச்சிட்டார். காட்டிய ஓலை கீறி முதறிவீர், அறிவில் சிறந்தவர்களே, என்னுடைய ஓலையை அவர் கிழித்து விட்டார், இதுவே என்னுடைய முறையீடு. எனவே முன் போந்தான் இது மற்ற என் முறைப்பாடு என்றான். முறைப்பாடு முறையிடுதல். அப்ப வழக்கு மன்றத்துல முதல் தன்னுடைய மனுவை பதிவு செய்கிறார். வழக்குக்குரியவர், வழக்கு தொடுப்பவராக இறைவன் அவ்வாறு நின்று, இவன் என் அடிமை, இதுதான் என்னுடைய முறைப்பாடு. அதற்கு அடிப்படையாக இருந்த ஓலையை கிழித்து விட்டான். இதெல்லாம் சாமி சொல்லிட்டார். ஓலை கீறி முதறிவி முன் போந்தான், இது மற்ற என் முறைப்பாடு அப்படி கொடுத்தார். நம்ம வழக்கு மன்றத்து மொழியில சொல்லுங்க, பிராது மேல பிராது கொடுத்துருக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லு. கிராமத்துல சொல்லுவாங்க, மேல பிராது கொடுத்துருக்குறாங்கன்னா உடனே அதுக்கு எதிர் வழக்கு மறுக்கணும் இல்லைங்களா? அப்படி இறைவன் வழக்கு மன்றத்தில் வழக்கை பதிவு செய்கிறார். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல சொல்றார். இப்படி சொன்ன உடனே அந்த மறையவர்கள் இந்த வழக்கு ஏற்புடையதா ஏற்பில்லாததா சொல்றாங்க. அந்தனர் அவையில் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை. மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை. என் சொன்னாய் ஐயா என்றார்.
மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா என்றார். வந்தவாறு இசைவே அன்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது என்றான் தனியாய் நின்றான். என்ன சொல்றாரு? அந்த மன்றம், இது வழக்கு மன்றம், பெரியவரை பார்த்தது. பெரியவரே, நீரும் மறையவராகவே தெரிகிறீர். இதோ வழக்கு உரியவராக இருக்கிற ஆளுநரும் மறையவராகவே தெரிகிறது. ஏன்? இந்த குடுமி, பூநூல் இல்லைங்களா, அந்த ஆபரணங்கள், இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது இவரும் மறையவர், நீரும் மறையவர். எனவே இந்த மன்றத்தில் வழக்கை நாங்கள் ஏற்க இயலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, மறையவர் இன்னொரு மறையவருக்கு அடிமை என்பது எங்களுடைய சட்டத்தில் இல்லை, இந்த மாநிலத்தில் இல்லை. என் சொன்னாய் ஐயா, பெரியவரே, நீ சொல்வது இந்த மன்றம் இந்த வழக்கை ஏற்பதற்கான அடிப்படை எதுவும் இல்லை. நீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் கொடுப்போம், நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறதுவாங்க, விசாரிக்கவே மாட்டாங்க, தள்ளுபடி பண்ணுவாங்க. சில வழக்குகள் என்ன பண்ணுவாங்க, தேதி குறிப்பிட்டு இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்வது உண்டு. அப்படி பல வகை உண்டு. அப்ப ஒரு வழக்கை மன்றம் ஏற்பதற்கான முகாந்தாரம் இருக்க வேண்டும். அதனால இந்த வழக்கு மன்றம் என்ன கருதுது, உம்முடைய வழக்கை மன்றம் ஏற்பதற்கான அடிப்படை இல்லை. ஏன் இல்லை? அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை. எனவே மன்றம் உமது வழக்கை ஏற்க இயலாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்த இறைவன் சொல்லுகிறாரு, நீங்கள் சொல்வது எனக்கு தெரிகிறது, நான் சொல்லுகிற இந்த அடிப்படை எதை வைத்து தெரியுமா? என்னிடத்தில் ஆவணம் இருக்கிறது. என்ன ஆவணம்? வந்தவாறு இசைவோ அன்றோ. நீ சொல்லுகிற வழக்கு ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனரை அடிமைப்படுத்த இயலாது, இதுதான் வழக்கினுடைய தன்மை. ஆனால் நான் சொல்வது அந்த அடிப்படையில் அல்ல. நான் ஒருவனை அடிமைப்படுத்த இயலாது, ஆனால் ஒருவர் அன்பு மேலீட்டினால் நான் அடிமை ஆகலாம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே இவன் தந்தையின் தந்தை எனக்கு ஒரு ஓலை கொடுத்திருக்கிறார், இசைவால் கொடுத்த ஓலை, விரும்பி கொடுக்கப்பட்ட ஓலை. எனவே இந்த மன்றம் இந்த வழக்கை ஏற்க முடியாது என்று சொல்வதை ஏற்க இயலாது, நீர் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். எவ்வளவு வாதிடுகிறார் பாருங்க சாமி. அப்ப நீ சொல்லுகிற வண்ணம் இது ஒன்றும் அடிமைப்படுத்தப்பட்ட ஓலை அல்லையா, நான் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை. ஆனால் இவனுடைய தந்தையின் தந்தை இசைவு காரணமாக, அப்படின்ற விருப்பம் காரணமாக ஒரு ஓலை கொடுத்திருக்கிறார். அந்த ஓலையை வைத்துத்தான் இந்த வழக்கு நடக்கும். எனவே அடிமைப்படுத்தப்பட்ட ஓலை அல்லையா, விரும்பி அடிமையாக எழுதி கொடுத்த ஓலை இது. எனவே இந்த மன்றம் இந்த வழக்கை ஏற்கலாம். அதான் சொல்றாரு, இசைவால் அன்றோ வழக்கு. இந்த வழக்கு என்று வந்தவாறு இசைவோ அன்றோ வழக்கு, இவன் கிழித்த ஓலை தந்தையின் தந்தை நேர்ந்தது. இவங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலையா இது. எனவே நீங்கள் கருதுவது போல இது அடிமை ஓலை அல்ல, இசைவு ஓலை. நீங்க நல்லா சிந்தித்து பார்க்கணுங்க. இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு இன்னைக்கு வச்சிருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்துல யாரையும் கொத்தடிமை என்ற முறையில் வைத்திருக்க இயலாது. அப்படி ஏதாவது வைத்திருந்தால் அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு. இன்றைக்கு இருக்கிறது சட்டம். இன்னைக்கு கூட நம்ம அவ்வப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சில செய்திகள் வரும், கொத்தடிமைகள் விற்கப்பட்டார்கள் செய்தியெல்லாம். ஏன்னா ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒருவர் இன்னொருவரை அடிமைப்படுத்துதல் கூடாது என்பது சட்டம் சொல்லுகிற பார்வை. இது சட்டம்ங்க. ஆனால் நீங்க விரும்பி ஒருத்தருக்கு அடிமை ஆதலை சட்டம் தடை செய்யாது. நீங்க அடிமைப்படுத்தினால் சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்கள் அடிமையாக ஆனால் சட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேங்க. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டது. அந்த பிணக்குல அந்த மனைவி சொல்லுகிற, இவர் என்னை அடிமைப்படுத்துகிறார், அவர் என்னை அடிமையாக நடத்துகிறார்னு சொன்னா நீதிமன்றம் உடனே விடுதலை கொடுத்துரும்.
ஏன் என்ன நீ என்ன அடிமைப்படுத்துறியா, நீ யாரையா நீ அடிமைப்படுத்துறதுக்கு அப்படின்னு சட்டம் கையெழுத்து பாஸ் பண்ணி உடனே விவாதத்துக்கு கொடுத்துருவாங்க. இதுவே அந்த ஒரு பிணக்கு காரணமாக நிற்கிறோம், நான் அவரோட தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் விரும்பி நிற்பதை தடை செய்ய முடியாது. அது என்ன வகையில் சொல்லலாம்? வேறு இந்த வழக்கில் அவன் கணவன் அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லும்போது விடுதலை கொடுக்குது. இப்போ இதுவே ஒரு பெற்றோர், ஒரு குழந்தை, ஒரு விருப்ப திருமணம் நடக்குது, பெற்றோர்கள் வழக்கு மன்றத்துக்கு போயாச்சு, மன்றம் கூப்பிடுது, கேட்குது, இது பெற்று வழக்கு ஆளாக்கியது நான் தான், எனவே இந்த திருமணம் என் விருப்பம் பிரகாரம் தான் என் குழந்தைக்கு நடக்கணுங்கிறாங்க. இந்த பெண்ணை கேட்குறாங்க, இனி என்னம்மா சொல்கிறேன், ஏன் நான் என் விருப்பம் போல தான் நான் இருக்கேன் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுகிறது? பெற்றோருக்கு கட்டுப்பாடு என்றா சொல்லுகிறது? இல்லை, அந்த பெண் விரும்புகிறாள், நீ அவங்களுக்கு நீங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, இந்த சட்டம் பாதுகாப்பு தான் கொடுக்குது. ஏன் இந்த பெண் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு அவள் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம், அடிமைப்பட்டு நிற்கலாம். பெற்றோரிடத்தில் விரும்பினா பெற்றோரிடத்தில் இருக்கலாம், அங்கே கணவனிடத்துலனா இருந்து கொள்ளலாம். இதுதாங்க சட்டத்தின் பார்வை. அப்படின்னா நீங்கள் யாரையும் அடிமைப்படுத்த இயலாது, ஆனால் ஒருவர் உங்கள் மீது அன்பின் காரணமாக அடிமை ஆவதை சட்டம் தடுக்க முடியாது. இதுதான் சட்டம். அதனால இங்க சொன்னாரு, இன்னைக்கு ஈபிகோ செக்ஷன் சொல்றோம் பாருங்க, அன்னைக்கே சாமி கையில வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த வாரியா நீ நினைப்பது போல இது அடிமைப்படுத்தப்பட்ட சட்டம் அல்லையா, இது அடிமையான சட்டம், இது இசைவால் கொடுத்த ஓலை. எனவே நீ பார்க்கிற பார்வை தவறு. இன்ன செக்ஷன் பிரகாரம் நம்ம நீங்க சொல்றோம், விதிகளை வகுத்து இன்ன எண், விதி எண் இத்தனையும் சொல்லி இதன் வண்ணம் இதை பார்க்கலாம் என்று இறைவன் சொல்லும் பொழுது மன்றத்தார்கள் சொல்றாங்க பாருங்க. அது சொல்ற, இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில், இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில், இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ, தசையலாம் நடுங்க மூத்தான் வழக்கினை சாரச் சொன்னான், அசைவில் ஆரூரர் எண்ணம் என் என்றார் அவையில் மிக்கார். மனுதாரராகிய இறைவனிடத்துல உமது வழக்கு ஏற்கக்கூடியது அல்லன்னு நீதிபதிகள் மறுத்தாங்க. அவர் சொல்லிட்டார், இது இசைவு ஓலை, இம்மன்றம் ஏற்கலாம் சொன்ன உடனே அடுத்து இவரை பார்த்தாங்க. இதுல ஒரு நுட்பம் என்னன்னா, அந்த கடைசி வரி சொன்னாருவாங்க, தனியாய் நின்றான். ரொம்ப அருமையான சொல்லுங்க அந்த சொல்லு. இப்ப நீங்க பார்க்கணும், அந்த கூட்டம் எல்லாம் நம்பி ஆரூர் பக்கம் நிக்குது, வெறும் கூட்டம் நிக்குதுங்க. ஏன் இத்தூரில் இருக்கக்கூடியவர்கள், திருநாவலூர் இருக்கக்கூடியவங்க, இந்த திருவெண்ணைநல்லூர் இருக்கவங்க. ஏன் என்னையா அந்த பெரியவர் நம்ம சுந்தரராகிய ஆரூரரை பார்த்து அடிமைன்னு சொல்றாரு, ஆமா என் சட்டத்துல இடமே இல்லை, இந்த வழக்கு யாரு வெல்லுவா அப்படின்னா ஆரூரை தான் வெல்வா. ஏன் சட்டத்திலேயே இடம் இல்லை, எனவே இவர்தான் வெற்றி பெற. எப்பவுமே இந்த வெற்றி பெறுவர் யாரோ அவர் பக்கம் தானே நிக்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. கூட்டம் பூரா அந்த பக்கம் நின்றுச்சுங்க, இவர் தனியா நிக்கிறார், பாவம் ஒரு ஆள் கூட அவருக்கு கூட இல்லைங்க. இவரு வெற்றி பெற்றாலும் பெறுவார் இல்லைங்க, இந்த பெரியவரா இருக்கிறார் பாக்குறதுக்கு அப்படின்னு யாராவது பக்கத்துல நின்னாங்களா? ஒருத்தருமே நிக்கலீங்க, அவர் தனியா நின்னாராம். பாவம் தனியா நிக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை. ஆனா அதுக்கு ஆழமான பொருள் என்ன தெரியுங்களா? அவனுக்கு நிகரானவரோ அவனுக்கு மேலானவரோ ஒருவரும் இல்லை, அதனால தனியா நின்னான். ஒப்பாரும் நிக்காரும் இல்லான் எங்கள் இறை என்பது திருவருட்பயன். எனவே ஒப்பில்லாதவன் என்பதனால அவர் கூட போய் யாரும் நிக்க முடியல, அதனால அவன் தனியா நின்னான். இப்படி தனியா நிற்க நீதிமன்றம் நம்பி ஆரூரரை பார்த்து கேட்கிறது என்னன்னு கேட்பாங்க, இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகிய. ஆரூரரே, இந்த பெரியவர் இசைவால் கொடுக்கப்பட்ட ஓலை என்று சொன்ன பிறகு நீர் அந்த ஓலையை வாங்கி படித்து பார்த்து வழக்கு மன்றத்துக்கல்லவா நீ கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்து விட்டு நீ பறித்து கிழித்தால் உமக்கு வெற்றி கிடைத்து விடுமா? இந்த மன்றம் செயலை வன்மையாக கண்டிக்கிறது. சொல்றாரு அப்படியே, இசைவினால் எழுதும் போலை காட்டினான் ஆகில், இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ?
நீ அந்த ஓலை கிழித்து விட்டால் உமக்கு வெற்றி கிடைத்து விடும் என்று கருதுகிறீரா? ஆரூரரே, நீங்கள் இப்படி செய்யலாமா? மறையவராக இருக்கிறீர், நீதி நெறிகளுக்கெல்லாம் உட்பட்டவர் அல்லவா, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு மன்றம் கேட்டுதுங்க. சரி, அடுத்து சொன்னாங்க, தசையெல்லாம் நடுங்க மூத்தான் வழக்கினை சாரச் சொன்னான். அவர் சொன்னது என்னன்னு கவனிச்சீரா? ஏன் இசைவால் இந்த ஓலை என்று சொல்லி இருக்கிறார். எனவே அவர் காண்டல் கருதல் உரை என்று சொல்லப்பெறுகிற அடிப்படையில் வழக்கை இங்கு பதிவு செய்வதனால இந்த மன்றம் இந்த வழக்கை ஏற்கிறது. எனவே நீர் இதை பற்றி என்ன கருதுகிறீர்? நம்ம சொல்றோம், ஒரு கொலை குற்றம் செய்தவனுக்கு கூட நீ ஏன் செய்தன்னு கேட்கக்கூடிய இடம் கொடுக்கறோமா இன்னைக்கு சட்டம் சொல்லுங்க தெரியும். அது மாதிரி இவர் அடிமைங்கிறாரு, இதை பற்றி நீர் என்ன கருதுகிறீர் சொல்லுங்க. அசைவில் ஆரூரர் எண்ணம் என். அசைவில் ஆரூரர், ஏன் அவர் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறார். ஏன் இந்த அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் மாநிலத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம், நீதிமன்றம் அதான் சொல்லுச்சு, ஆகா நாம ஜெயிச்சுட்ட மாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சா இந்த பெரியவர் என்ன சொன்னாரு, இது அடிமை ஓலை இல்லை ஐயா, இசைவு ஓலைன்னு வேற புதுசா ஒண்ணு சொல்லிட்டாரு, இது என்ன நடக்க போதோ தெரியல. அப்படி திகைத்து போய் நின்றாராம், அசையாம நின்றுட்டாராம். அசைவில் அப்படியே ஒரு பொம்மை போல அந்த வழக்குல நீ அடுத்து என்ன நடக்க போகுது என்று தெரியாம திகைத்து நின்றார் என்பதைத்தான் அசைவில் அப்படி நின்னாராம். ஆனால் நீதிமன்றம் கேட்டுதான், ஆரூரர் உம்முடைய எண்ணம் என், நீர் இதை பற்றி என்ன கருதுகிறீர்? இவர் பெரியவர் உண்மை அடிமை என்று சொல்லுகிறார், இதை சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாராம். ஆரூரர் எண்ணம் என் என்றார் அவையில் மிக்கார். ஆரூரர் சொல்லணும் என்னன்னு, தன்னுடைய எண்ணம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். வழக்கு மன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் பழாது பெய்க மலிவரம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் பொங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்தரளே போற்றி, அருள்தரும் பச்சை நாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு பட்டி பெருமான் திருவடிகள்